ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டின் திலக் வர்மாவிடம் என்ன பேசினார்? திலக் வர்மாவின் விஸ்வரூபம் தி பீஸ்ட் மோட். திலக் வர்மா வெறும் 45 பந்துகளில் 101 ரன்கள் விளாசி தனது முதல் IPL சதத்தை பதிவு செய்தார். முதலில் 22 பந்துகளில் 19 ரன்கள் என நிதானமாக ஆடியவர் ஹர்திக் பாண்டியாவின் அறிவுரைக்கு பிறகு அடுத்த 23 பந்துகளில் 82 ரன்களை குவித்து ருத்ரதாண்டவம் ஆடியதை ஒரு மேஜிக் போல காட்டலாம். தி கிங் இஸ் பேக். பும்ராவின் முதல் பந்து மேஜிக். இந்த சீசனில் விக்கெட் எடுக்க தடுமாறிய ஜஸ்பிரித் பும்ரா GT இன்னிங்ஸின் முதல் பந்திலேயே சாய் சுதர்சனை அவுட் செய்து அசத்தினார். அஸ்வினி குமாரின் மிரட்டல் பந்துவீச்சு அன்சங் ஹீரோ. இளம் வேகப்பந்து வீச்சாளர் அஸ்வினி குமார் 4 ஓவர்களில் 24 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மும்பை அணியின் புதிய நட்சத்திரமாக அஸ்வினி குமார் உருவெடுத்ததை சுட்டிக்காட்டி குஜராத் பேட்டிங் வரிசையை அவர் நிலைகுலைய செய்த காட்சிகளை தொகுக்கலாம். 99 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி. தொடர்ந்து 4 தோல்விகளுக்குப் பிறகு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த மும்பை அணி பலமான குஜராத் அணியை 100 ரன்களுக்குள் சுருட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தோல்வி பாதையில் இருந்து மீண்ட மும்பை 199 ரன்கள் குவித்தது முதல் 100 ரன்களுக்கு GTஐ ஆல் அவுட் செய்தது வரையிலான ஒரு குயிக் ரீகேப். ஹர்திக் பாண்டியாவின் ஹாட் டாக் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டின் போது ஹர்திக் பாண்டியா திலக் வர்மாவிடம் பேசிய பிறகுதான் ஆட்டம் தலைகீழாக மாறியது. கேப்டனின் ஒரு வார்த்தை எப்படி ஆட்டத்தின் போக்கையே மாற்றியது ஆச்சரியம்தான். மேலும் தகவலுக்கு